நம்ம இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதாகவும் இருக்கும், சில விஷயங்கள் புதுசாகவும் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் பற்றி, நம்மளோட மைண்ட் பற்றி, நம்மளோட ஸ்டெமினா பற்றி இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து உணவில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் உங்களுக்கு. அது இருக்கா அப்படின்னு கேட்டால் யாராவது சொல்லுங்கள். சாப்பாடு எல்லாம் கரெக்டாக ஒரு சரி விகித உணவாக சாப்பிட்றீங்களா? அதுலேயும் இன்றைக்கி மார்னிங் சாப்பிடாமல் வந்திருக்கவங்களாம் கை தூக்கு. எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டிங்களா? எல்லாருமே சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? ஏதோ ஒன்று கரெக்டா? இப்போ மார்னிங் வந்து நம்ம ஒரு தோசை சாப்பிட்டா கூட அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும், பருப்பு எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் நமக்கு தேவை, நம்ம இந்த உடம்பு இயங்குறதுக்கு தேவை ப்ரோட்டீன். அந்த சத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா இன்னைக்கு மார்னிங்? இல்லை, எடுத்துக்கிட்டோம். அந்த தோசையில் இருக்குது. உளுத்தம்பருப்பு இருக்கா? உளுத்தம்பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது. பட் வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்லான விஷயமா நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதுலேயும் நீங்கள் இங்கே வந்து ஒரு 9:30க்கு என்ட்ரு ஆகணுன்னா எங்கெங்கேருந்தோ வருவீங்க இல்லையா? ஒரு கிராமத்துக்குள்ளேருந்து இன்டீரியராக ஒரு பஸ் பிடிச்சோ, இல்லை ஒரு சைக்கிளில் வந்தோ, வண்டியில் வந்தோ, மெயின் ரோட்டுக்கு வந்து அங்கேருந்து வந்து ஒரு பஸ் பிடிச்சி இங்கே வந்து எப்படியும் நீங்கள் மார்னிங் ஒரு 7 மணிக்கு 7:30 கிளம்பியிருப்பீங்களா? வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பீங்களா? அதுக்குள்ளார நீங்கள் எழுந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன் முடித்து நீங்கள் வந்து பஸ் பிடிச்சி காலேஜ் வரத்துக்கு தான் சரியாக இருக்கும். ஏதோ ஒரு உணவு உள்ளார அந்த பசிக்கு எதையோ ஒன்று போட்டு வரணும். முக்கால்வாசி நீங்கள் வந்து சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க, கை தூக்கலை. கரெக்டாக? இதில் நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மார்னிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு உணவு உள்ளர போகணும். ஏன்னா நைட்டு வந்து ஒரு 7 hours வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்குது வயிறு இல்லையா? ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறோம் அப்படின்னா ஒரு 7-8 மணி நேரம் வயிறு வந்து எம்டியாக இருக்குது. அப்போது மார்னிங்கும் நீங்கள் எழுந்திரிச்சு எதுவுமே சாப்பிடாம காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உடல்நிலையை பாதிக்கும், இரைப்பையை பாதிக்கும், அல்சர் ஏற்படுத்தும் இல்லையா? அல்சர்னா யாருக்குன்னு தெரியுமா என்னென்னு? அல்சர்னா என்ன? வயிற்று புண், வயிறு இரைப்பை புண்ணாக போகிறது தான் அல்சர்ன்னு சொல்கிறோம். நம்மள ஒரு 70% பீப்புள்ஸ்க்கு அல்சர் இருக்குது. அல்சர் இருக்குன்னே தெரியாமல் அந்த அல்சரில் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா? ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த உணவு பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் உணவு தயாரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களே அந்த உணவுக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கே உணவு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இந்த உணவு பற்றி பேசுகிறோம். யாருக்கெல்லாம் வந்து பாடி அனாட்டமி பற்றி தெரியும்? பாடி அனாட்டமி அப்படின்னா நம்முடைய உடல் உள் உறுப்புகள் இல்லையா? உடல் உள் உறுப்புகள். சரி, இப்போ ஹார்ட் எங்கே இருக்குது? யாராவது சொல்லு. ஹார்ட் நல்லா சொல்லணும். கரெக்ட். ஹார்ட் வந்து நெஞ்சுக்குழிக்கு நடுவில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு சாஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா உடனே லெஃப்ட் சைடு கை வைப்போம் இல்லையா? ஆனால் இருதயம் என்பது கரெக்டாக நடுப்பற இருக்குது, லேசாக சாஞ்சிருக்கு. அது மாதிரி நுரையீரல் இருக்குது இல்லையா? கல்லீரல், மண்ணீரல், இரைப்பை, இந்த மாதிரி சிறுகுடல், பெருங்குடல், இது எல்லாமே இணைந்தது தான் நம்முடைய உடல். ராஜகோள உறுப்புகள் என்னென்ன? ராஜகோள உறுப்புகள்னு எதை சொல்கிறோம்? ராஜகோள உறுப்புகளில் முதன்மையானது எது? சொல்லுங்க. ராஜகோள உறுப்புகள்னால் என்னென்ன? நுரையீரல், லங்ஸ் இல்லையா? ஹார்ட், கல்லீரல். கல்லீரல் வந்து நம்மளோட உடம்புல மிகப்பெரிய உறுப்புன்னு சொல்லலாம். 2.25 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு உறுப்பு, உள் உறுப்பு கல்லீரல். கல்லீரல் உள்ளர என்னென்ன வேலை செய்யுது? கல்லீரல் ஒரு மிகப்பெரிய ரசாயன தொழிற்சாலை, நம்ம உடம்புடைய ரசாயன தொழிற்சாலை. அவ்வளோ வேலைகள் அது உள்ளே பண்ணுது இல்லையா? அப்போது இந்த ராஜகோள உறுப்புகளை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பாடி மெயின்டைன் பண்ணலாம் இல்லையா?
ஒரு ஒரு உறுப்புக்கும் என்னென்ன சத்துக்கள் தேவை, அது இயங்குகிற நேரம் என்ன, அது எப்படி இயங்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நுரையீரல் தான் முக்கியமான ஒரு உறுப்பு இல்லையா? நம்மளுடைய உயிர் மூச்சு அதுக்குள்ளே தான் ஓடுது. அந்த மூச்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா? அப்போது ராஜகோள உறுப்புகளில் முதன்மையான உறுப்புங்கிறது என்ன? நுரையீரல். அந்த நுரையீரலுடைய இயக்கம் எப்படி, அமைப்பு எப்படி? நம்மளுடைய நெஞ்சுக்கூடு இருக்கு இல்லையா? அந்த நெஞ்சுக்கூடு உள்ளர ரொம்ப சேஃப்டியாக பஞ்சு போல் நிறைய அறைகளோட நிறைய லைன்ஸோட இருக்குது. அதாவது டைரக்டாக புற உலகத்துடைய தொடர்புடைய ஒரு உறுப்பு. அப்படியே நம்ம சுவாசிக்கிறோம், வெளியில் உள்ள காற்றை நம்ம அப்படியே சுவாசிக்கிறோம், அப்படியே அது உள்ளர போகுது. உள்ளர போய் உள்ளர வந்து ஆக்சிஜனை உள்ளர கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வெளியே வருதா? அப்போது என்ன பண்ணுது? வெளியில் உள்ள அவ்வளோ மாசுக்களையும் தூசிகளையும் நம்ம பிறர் தும்முகிற தும்மலில் இருமலில் இருக்கிற கிருமிகளையும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த காற்று உள்ளர போகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். லங்ஸ் அந்த நுரையீரலை சுற்றி ஒரு சளி படலம், கோழை படலம் இயற்கையாகவே உள்ளர இருக்கும். இப்போ காற்றுல போகிற அந்த தூசி அந்த கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணும்? போய் அந்த ஈரத்தில் போய் அந்த சளியில் போய் ஒட்டிக்கும். அப்போ உடனே லங்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆன்டிபாடியை வெளியே தள்ளுறதுக்காக தும்மி ஏதோ பண்ணும். மூளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், தூசி உள்ளர வந்துருச்சு, கிருமி உள்ளர வந்துருச்சு, தள்ளி விடு வெளியில் அப்படின்னு சொல்லும்போது நுரையீரல் அப்படியே சிலுத்து தும்மி அந்த கிருமிகளை வெளியே அனுப்புறதுக்கு, தூசியை வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? சிச்சோ, தும்மல் தாங்க முடியாது. அந்த காலத்துல எல்லாம் சளி பிடிச்சா விட்டுருவாங்க. 3 நாள் தும்மல், 3 நாள் கடுமையான சளி, அடுத்த 3 நாள் சரியாக போயிடும். இயற்கையாகவே சரியாக போயிடும். ஏதாவது கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். உடனே அந்த தும்மலை நிறுத்து, என்னால் தும்ம முடியல, நிறுத்திடுறோமா? ஏன்னா நம்ம வந்து ஒரு அவசரகதியான உலகத்தில் இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம், நமக்கு ரெஸ்ட்டு கிடையாது. காலேஜ் போகணும், நம்ம தும்மிட்டு 4 நாள் படுத்துருக்க முடியுமா? முடியாது. அதனால் ஆனால் என்ன பண்ணோம்? நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோமா, உள்ளே அந்த கிருமி உள்ளே தங்கிடும். சும்மா விட்டால் கூட தும்மி வெளியே அனுப்பிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த கிருமியை உள்ளே பத்திரம் பண்ணிக்கிறோம் இல்லையா? உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி சளி வந்து கட்டியாக மஞ்சளாக போய் வீசிங் வந்து கடுமையான இருமலை கொடுத்து இவ்வளோ வேலைகளையும் செஞ்சிடும் உள்ளே. இப்போ புரியுதா நுரையீரலுடைய செயல்பாடுகள்? புரியுதா? அப்போ தும்மல் வந்தால் தும்மிடுங்க, சரியா? அது தும்மல் வரும்போது தும்மிடுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அதில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து கொரோனா வந்து நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துச்சு நமக்கு. கொரோனா வந்தப்போ, கொரோனாங்கிறது என்ன? சளிக்கிருமி தான் இல்லையா? எல்லாருக்குமே சளிக்கிருமிகள் இருக்குது. அது அந்த டயத்தில் பூதாகரமாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போது அந்த சளிக்கிருமி வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம்? மாஸ்க் போட்டுக்கிட்டோம் இல்லையா? அப்படியே அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம். 8 அடி இடைவெளி விட்டு தான் நிற்கணும்னு சட்டம் போட்டாங்க. இதெல்லாம் வந்துச்சா? ஏன் அதை இப்போயும் நம்ம ஃபாலோ பண்ணால் என்ன? ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கொரோனா கொடுத்த மிகப்பெரிய பாடம் நமக்கு அந்த கிருமிகளிடமிருந்து நம்மை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் இப்போ நம்ம வந்து கொரோனாவை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா கொரோனா வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இன்னுமே உருமாறிய கொரோனா கிருமிகளாக அது நம்மளை வந்து வலம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தும்மும் போது அட்லீஸ்ட் நம்ம துப்பட்டாவாலேயோ நம்ம கர்ச்சீஃபாலேயோ நம்ம வாயை மூடிக்கணும். இதில் என்ன வருது அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய லங்ஸ்குள்ளரையும் கிருமிகள் இருக்குது. எல்லாருமே இன்ஃபெக்டட் லங்ஸோடு தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து மூக்கை மூடிக்கும் போது, வாயை மூடி தும்மும்போது அட்லீஸ்ட் அடுத்தவர்களுக்கு அது பரவாமல் தடுக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து கான்சியஸே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? தும்முவாங்க. பக்கத்தில் நிற்கும்போது, சாப்பிடும்போது, ஒரு ஹோட்டலுக்குள்ளே இருக்கும்போது, ஒரு எங்கே இருக்கும்போதும் கான்சியஸ் இல்லாமல் தும்முவாங்க. தும்மும்போது நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய மூக்கை மூடிக்கொண்டு நகர்ந்து விட வேண்டும் இல்லையா? ஒரு ஆள் வந்து ஒரு இன்ஃபெக்டட் லங்ஸ் உள்ளவன் தும்மும்போது 2500 பேருக்கு ஃப்ரீ சப்ளை பண்ணுற அளவுக்கு அவனுடைய தும்மலிலிருந்து கிருமி வெளிவருகிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ். உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நிறைய இன்னைக்கு நெட்டில் வந்து நமக்கு கொட்டி கிடக்கு. செல்ல திறந்தால் அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இது நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? ஓகேயா? இப்போ வந்து லங்ஸினுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
இன்ஃபெக்ஷன்லேருந்து எப்படி நம்மளை இது பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அது மாதிரி தண்ணி மூலியமாக நிறைய வியாதிகள் பரவுது. அப்போ தண்ணி அப்படிங்கிறப்போ அதை நம்ம வீட்டிலேருந்து காய வச்சு ஆற வச்சு ஒரு பாட்டில் கொண்டு வந்துடணும். சரி, இப்போ உணவுலேருந்து அப்படியே சப்ஜெக்ட் மாறி போகுது இல்லையா? இப்போ வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், தாதுப்புக்கள் இது எல்லாமே இருக்கா? எல்லாமே நிறைந்த ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்றோமா? அந்த காலத்துலலாம் என்ன சாப்பிட்டாங்க? நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி வந்து மாடர்ன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? இல்லை. அரிசி சாதம் சாப்பிட்டாங்க, கேழ்வரகு, சோளம், கம்பு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து அவேர்னஸ் வந்துடுச்சு. இப்போ திருப்பியும் நம்ம வந்து அந்த சிறுதானிய உணவுகளுக்குள்ளார போகிறோம். யாராவது இங்கே சிறுதானிய உணவுகள் விரும்பி சாப்பிட்றவங்க இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓகே. என்ன சிறுதானிய உணவு பிடிக்கும்? என்ன சாப்பிடுவீங்க? கேழ்வரகு களி, கஞ்சி, இது சாப்பிடுவோம் நம்ம வீட்டில். ஆனால் சொல்லுங்கள், அது எல்லாமே சாப்பிடணும். அதனால் இனிமே வந்து அதுதான் ஆரோக்கியத்திற்கான உணவு, அதுதான் அரிசி. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற அரிசியே வந்து என்னன்னே தெரியல. நெட்டில் போடுறான் பிளாஸ்டிக் அரிசின்னு போடுறான். படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க பதிவுகளில் எதுலையாவது. அப்போ வந்து நம்ம எதை சாப்பிட்றோன்னு தெரியல. எண்ணெய் ஆயில்னு எடுத்துக்கிட்டால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஆட்டி கொண்டாந்து வச்சுப்பாங்க. தேங்காய் காய்க்கும், நிலத்தில் கடலை கிடைக்கும், எள்ளு கிடைக்கும், இதெல்லாம் ஆட்டி கொண்டாந்து வச்சுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்றோமா? ரீஃபைண்ட் ஆயில். நம்ம வந்து அதாவது ஒரு நாளைக்கு இந்த தஞ்சாவூர் சிட்டிக்குள்ளார மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50,000 லிட்டர் ஒரு நாளைக்கு மட்டும் 50,000 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் சேல்ஸ் ஆகுது. அப்போது டோட்டல் தமிழ்நாடு பாருங்கள், அந்த அளவுக்கு எங்கே விளையுது? சூரியகாந்தி ஃப்ளவர் விளையுதா? அதுலேருந்து என்ன வருதா? அப்போ வந்து நம்ம எதையோ ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். ஆயிலே இல்லை, ஆனால் ஆயில் இருக்குது, ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது ஆயில், ஆனால் ஆயில் இல்லை. அப்படி தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது. அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அந்த பழமையான விஷயங்களுக்கு முடிஞ்சான்னு இல்லை, முடியும். எல்லாரும் நினச்சா முடியும். இதில் வந்து கரெக்டாக வந்து கேர்ள்ஸ்லாம் முன்னாடி உட்கார வச்சிட்டிங்க. எல்லாம் ஒழுங்காக கவனிக்குது. பசங்களாம் உடனே போரிங்காக இருக்கா? என்னோட சவுண்டு கேட்குதா? பின்னாடி கேட்குதா? என்னமோ சொல்கிறாங்க, என்னென்னு அவங்க சொல்கிறது எனக்கு புரியல. ஓகே. இப்போ சாப்பிடும்போது சாப்பிடுவதற்கென்று ஒரு முறை இருக்கா? சாப்பிட்றப்போ என்ன பண்ணணும்? இடையில தண்ணி குடிக்கக்கூடாது சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்காத சொல்லுவாங்களா? வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. சாப்பிட கூப்பிடுவாங்க, உடனே பசங்க ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காத அப்படின்னு அதட்டுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சாப்பிட முடியாது, போய் இறைப்பையில் போய் இது ஃபில் ஆகிடும். அதுதான் நம்மளோட காமனான ஒரு சிந்தனை, நமக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு உண்மை அதுதான். ஆனால் அது இல்லை. செரிமானம் அப்படின்னா என்ன? ஜீரணித்தல், ஜீரணம் செய்கிறது, சாப்பிட்றது, செரிக்கிறது. அப்படின்னா என்ன? இப்போ ஒரு உணவை சாப்பிட்றோம், அந்த உணவு எத்தனை மணி நேரத்தில் ஜீரணமாகிறது? எவ்வளோ நேரம் ஆகும்? 4 hours இல்லையா? சமைத்த உணவு செரிப்பதற்கு 4 மணி நேரம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஒரு பச்சை காய்கறி சாலட் சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோன்னா ஒரு 1 hourல செரிச்சிடும் இல்லையா? அந்த செரிமானம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய இங்கே இருக்குது, உணவுக்குழாய் இங்கே இருக்குது, வாயிலேருந்து கனெக்ட் ஆகி இந்த இடத்துல இரைப்பை இருக்குது. நம்ம சாப்பிடுகிற உணவு போய் அந்த இரைப்பையில் போய் டொம்முன்னு விழுகும் இல்லையா? அந்த இரைப்பை உள்ள என்ன இருக்கும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். ரொம்ப திக்கான ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்முடைய இரைப்பையில் சுரக்கிறது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம ரசாயனம் நம்மளுடைய இரைப்பையில் சுரக்கிறது இல்லையா? இப்போது அந்த டைமிங் இருக்கு இல்லையா? சாப்பிட்ற டைமிங் நமக்கு என்ன வச்சுருக்காங்க? நம்மளுடைய கல்ச்சரில் எப்படி வருதுன்னா 3 times சாப்பிட்றோம். மார்னிங், மதியம், இரவு உணவு, இப்படி 3 வேளை சாப்பிட்றோம்.
இப்போ அந்த மாதிரி அதுக்கு ஒரு நம்ம டைமிங் வச்சுருக்கோம். ஒரு காலையில் ஒரு 7:30க்கு சாப்பிட்றது, மத்தியானம் மீல்ஸ் வந்து ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றது, ஈவினிங் வந்து நைட்டு வந்து ஒரு 8 மணிக்குள்ளார சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு டைமிங் வச்சுருக்கோம். அந்த டைமிங் கரெக்டாக நம்ம உணவு எடுத்துக்கல அப்படின்னா என்னாகும்? வயிற்றில் ஒரு பசி உணர்வு தெரியுதா? லேட் ஆகுது. அப்போது வந்து பசிக்குதா? அந்த பசி உணர்வு என்பது என்ன? அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்படி தானே கொதிக்க ஆரம்பிக்கும், அப்படி உள்ள குதிக்கும், பசிக்குது, அதான் உணவு போடுன்னு கேட்குது. அந்த உணவு போடணும், உணவு நம்ம சாப்பிடணும். இன்டேக் உள்ளர போட்டோன்னே அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணோம்? இரைப்பையினுடைய உட்புறச்சுவர்கள் சுருங்கி விரியும், அப்படியே நொதிக்க ஆரம்பிக்கும், உணவை வந்து கரைச்சி சிறுகுடல் வழியாக வெளியே அனுப்பும். குடலில் உள்ள குடல் உறிஞ்சிகளால் அந்த உணவில் உள்ள சத்துக்கள் உறிஞ்சப்படும். அது எங்கே போகும்? கல்லீரலுக்கு போகும், கல்லீரல்லேருந்து அப்படியே போகும், இப்படி ரத்தமாக பிரிக்கப்படும், சத்துக்கள் எடுக்கப்படும், இப்படி உள்ள நிறைய பெரிய ப்ராசஸ் நடக்கும். நம்மளோட நம்மளுடைய பாடி வந்து பெரிய ஃபேக்ட்ரி, உள்ளார நிறைய வேலைகள் நடக்கும். அப்படி நடக்கிறப்போ அந்த ஜீரணம் இருக்கு இல்லையா? அப்போது நீங்கள் அந்த அல்சர்னா என்னன்னு கேட்டேன்ல, அந்த அல்சர் இதுதான் அல்சர். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? நீ அந்த டைமிங்கை தாண்டியும் நீ சாப்பிடலைன்னா அது இரைப்பையின் உட்புற சுவரை தானே அரிக்க ஆரம்பிக்கும். அது கல்லும் கரைஞ்சி போய்டும்ல. அப்போ அதோடைய அந்த கொதிக்கிறப்போ என்ன பண்ணும்? உள்ள உட்புற சுவரை அரிக்கும், அது இரைப்பை புண்ணா போயிடும். அதுதான் அல்சர். சரியா? அப்போ அந்த அல்சர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளேயே இருக்காது. நாட்பட்ட அல்சர் வந்து கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றான் அன்னைக்கு ஒரு ஆராய்ச்சியில். அல்சர் இருந்துகிட்டே இருக்குப்பா, உங்களுக்கு தெரியவே இல்லை, என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே வயிற்ற வலிக்கும், உள்ளர போய் உணவு விழுந்த உடனே அப்படியே சுருட்டி போடுற மாதிரி ஒரு வலி வரும். அதில் யாருக்காவது இருக்கும், ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஆனால் வயிற்ற வலியும்பீங்க. சரியா? அது என்ன வலி, எந்த சைடு வலிக்குது அப்படின்னு பார்த்து நாட்பட்ட வலியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். அல்சர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கணும். ட்ரீட் பண்ணலை, அது அல்சர்னே தெரியாமல் விட்டுட்டோம்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது நாளடைவில் கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, அந்த சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உடனே வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, குனிந்த வேலைகள் செய்தல் கூடாது. ஏன்னா அந்த இப்போ ஒரு பானையில் தண்ணி இருக்குது, கல்லை தூக்கி போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த தண்ணி மேலே வரும் இல்லையா? அந்த தண்ணி மேலே வரும்போது அதே போல தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அப்படி ஃபுல்லாக உணவு போய் விழுந்தோடனே அந்த உணவுக்கு மேலே வந்து நிற்கும். அப்போ நம்ம குனிந்து வேலைகள் செய்யும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே உணவு குழாயில் வரும், உடனே புண்ணாயிடும். ஏன்னா அது ஆசிட் இல்லையா? அப்போது நெஞ்சு எரியுது, சாப்பிட்டா நெஞ்சு எரியுது, சாப்பிட்டா இந்த உணவு குழாயெல்லாம் எரியுதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. அதற்கு காரணம் அதுதான். சாப்பிட்ட உடனே குனிந்து வேலை செய்தல் கூடாது. சாப்பிட்டுட்டு ஒரு 100 அடி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உணவு போய் செட்டில் ஆகும், அந்த உணவும் அந்த ஆசிடும் மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் அல்சர். இந்த அல்சரை தடுப்பதற்கு என்ன செய்யணும்னா சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும். அதுபோல் ஒரு வலி இருக்குது அப்படின்னா காரமான உணவையும் எண்ணெய் கலந்த உணவுகளையும் தவிர்த்துடுங்க. கொஞ்ச நாளைக்கு அது சரியாகிற வரைக்கும், நீங்கள் போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிற வரைக்கும் எண்ணெய் உணவுகளையும் கார உணவுகளையும் தவிர்த்திடணும். இப்போ செரிமானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? செரிமானம் என்னன்னு தெரியுதா? இப்போ இரைப்பையினுடைய வேலை தெரியுதா? இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இரைப்பை இந்த வேலையெல்லாம் செய்யும் தெரியும், ஆனால் இவ்வளோ ப்ரீஃபாக தெரியாது. கரெக்டா? அடுத்தது லிவர்னு ஒரு உறுப்பு இருக்கா உங்களுக்கு? அந்த லிவர் நன்றாக செயல்பட வேண்டும் என்றாலும் இருதயம் நன்றாக செயல்பட வேண்டும் என்றாலும் நம்ம உணவுல கொஞ்சம் கசப்பு சுவையை சேர்த்து சாப்பிட வேண்டும். சரியா? பாகக்காய், சுண்டைக்காய், இந்த மாதிரி கொஞ்சம் துவர்ப்பு சுவையுடைய உணவுகள், கசப்பு சுவையுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். மஞ்சள் பூசணிக்காய்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த பூசணிக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைலன்ஸ் இருங்க வரேன். சொல்லுங்க, என்ன வேணும்? அல்சர்னா என்னன்னு சொல்லுங்க. அல்சர்னா என்னன்னு தெரியுமா? அல்சர் வயிற்றுப்புண். வயிற்றுப்புண் ஏன் எப்படி வருது?
சாப்பிடாம இருக்கிறதுனால. ஏன் சாப்பிடாம இருக்கிறதுனால வந்துருமா? இரைப்பையினுடைய ப்ராசஸ் சொல்லு. நம்ம சொன்னது காதில் விழுந்துச்சா? அங்கேயும் சொல்றது நான் சொல்றது காதில் விழுகுதா? வயிற்றுக்குள்ளார ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இரைப்பைக்குள்ளார, இல்லையா? அது கரெக்டாக சாப்பிட வேண்டிய டைமிங்க்கு நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னா என்ன பண்ணோம்? இரைப்பையை உள்ளறையே அது உச்சி வரையே அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வயிறு புண்ணா போகுது, இல்லையா? புரியுதா? அதுதான் அல்சர். அல்சரை இப்போ சாப்பிட்டோன்னே சில பேருக்கு வயிற்ற வலிக்கும். சாப்பிட்ட உடனே அந்த ஏன்னா ஆல்ரெடி வயிறு புண்ணா இருக்கு. அந்த புண்ணா இருக்கும்போது இந்த உணவு போய் உள்ள விழுந்தோடனே வலிக்கும். புண்ணில் போய் ஏதாவது பட்டா வலிக்கும், இல்லையா? அது மாதிரி யாருக்காவது அந்த வயிற்று வலி சாப்பிட்ட உடனே ஒரு வயிற்று வலி இருக்குது அப்படின்னா போய் வைத்தியம் பார்த்துருங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. ஏன்னா அந்த அல்சரை நம்ம ட்ரீட் பண்ணிக்கல அப்படின்னா அது கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? புரியுதா? ஆச்சரியமா இருக்கா? அதே போல் இப்போ நம்ம ஒரு போய் டாக்டரை கேட்குறோம், சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரியுது, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, ஏப்பம் வரலை, செரிக்கலை அப்படின்னா சில பேர் என்ன செய்வோம்? டைரெக்டாக மெடிக்கலில் போய் ஜெலுசில் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கி நம்ம போட்டுப்போம். சப்பி சாப்பிட்ற மாத்திரைகள் போட்டுப்போம். அந்த மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டாலும் கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சரியா? உணவுலையே எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த உடலை வளர்க்கிற ஒரு விஷயம், உயிரை வளர்க்கிற ஒரு விஷயம். அப்போ உணவில் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இங்கே எத்தனை பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க? ஓகே, எல்லாருமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே 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 ஓகே. இப்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா குக்கிங் உண்டாதுல, குக்கிங் அந்த ஹோட்டலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே. அப்போ அந்த குக்கிங் அப்படின்னு வர்றப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ வீட்டுக்கு சமைச்சாலும் வியாபாரத்திற்கு சமைச்சாலும் கொஞ்சம் அன்போட சமை. சரியா? இந்த அன்பு ஒரு விஷயந்தான் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் நமக்கு கம்ஃபர்ட்டாக மாற்றுற ஒரு விஷயம் அன்பு. நீ எதுக்கு சமைச்சாலும் நீ வீட்டில் நீ நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா? நான் பிரியாணி நல்லா பண்ணுவேன் பார், நான் கற்றுட்டேன், நான் பண்ணுறேன்னு பண்ணால் கூட வீட்டில் சமைக்கும்போது ஒரு பாசத்தோடு சமைப்போம்ல, அதே மாதிரி வியாபாரத்திற்காக சமைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதே பாசத்தோடு சமைக்கணும். ஏன்னா உண்டி கொடுத்தாரோ உயிர் கொடுத்தாரோன்னு சொல்லுவாங்க. உண்டினா என்ன? உணவு கொடுப்பவன் உயிர் கொடுத்தவன் ஆகிறான். சரியா? அப்போது ஒரு உயிரை வளர்க்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொழிலாக செய்ய போகிறீங்க, உணவு தயாரித்து செய்ய போகிறீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு என்ன சொல்லலாம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வச்சுக்கோ, தொழில் தர்மம் வச்சுக்கோ. சரியா? அடுத்தவருடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க. சரியா? அது இது ஒரு பர்சனலாக கேட்டுக்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு. நீங்கள் ஏன்னா இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வரீங்க, சமைக்க போகிறீங்க, நிறைய நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் நம்ம தொழில் பண்ணுவோம். இதில் கொஞ்சோண்டு ஒரு சின்னதாக ஒரு மைண்டில் இது என்றைக்குமே இருக்கணும். இந்த அம்மா வந்தாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, அன்போடு சமைக்க சொன்னாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வச்சுக்க சொன்னாங்க, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. சரியா? அப்போ அது மாதிரி நீங்கள் உணவு தான் இந்த உடலை வளர்ப்பதற்கான ஒரு விஷயம். இந்த உயிரை வளர்ப்பதுன்னா என்ன? நீண்ட ஆயுள். உயிரை போய் யாராவது வளர்க்க முடியுமா? இல்லை. உயிர் வளர்ப்பது என்றால் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கும், நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் இந்த உண்டி கொடுத்தாரோ உயிர் கொடுத்தாரோ அப்படிங்கிறது. இல்லை, நான் அங்கேருந்து கத்தி பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேட்கல? இப்போ எப்படி ஒரு 5:30க்கு எழுந்திருப்பீங்களா? பொம்பளை பசங்க ஏஞ்சிருவீங்க, கேர்ள்ஸ்லாம் ஒரு 5:30க்கு ஏஞ்சிருவீங்களா? பாய்ஸ்லாம் எழுந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏஞ்சிருவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock எழுந்திருப்பீங்கல்ல. நைட்டே ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கு. காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு தேய்ச்சிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிரு. சரியா? கிளம்புறதுக்குள்ளர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1.5 லிட்டர் தண்ணி முடிச்சிருங்க. பகல் ஃபுல்லாக நம்ம வீட்டை விட்டு வெளியில் இருக்கோம் இல்லையா? வெளியில் இருக்கும்போது நம்மளால் அந்த தண்ணி இன்டேக் எடுக்க முடியுமா முடியாதா தெரியாது. அப்போது அந்த உடலில் தசைகள் எல்லாம் எதால் ஆனது? அணுக்களால் ஆனது, செல்ஸ் இல்லையா? கோடி செல்ஸுகளால் அணுக்களால் ஆனது தான் நம்மளுடைய உடல். அந்த அணுக்களுக்கு தண்ணி தேவை இல்லையா? அப்போது உடம்புல ரத்தம் சர்க்குலேட் ஆகணும்னா
தண்ணி தேவை, நீர்ச்சத்து தேவை. அந்த ஹைட்ரேஷனை நீங்கள் வீட்டிலையே பண்ணிவிடுங்க. எல்லாம் நைட்டு நல்லா அமைதியாக தூங்கி ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த செல்ஸ்லாம். காலையில் நம்ம தண்ணி கொடுக்க அது ரொம்ப அழகாக உள்ளர ஹைட்ரேட் பண்ணிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். நம்ம வெளியில் நான் கொஞ்சம் டைம் கிடச்சா, வாய்ப்பு கிடைச்சா குடிக்க முடிகிற அளவு தண்ணி குடிச்சுக்கணும். அதுக்குன்னு காலையிலே குடிச்சிட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் பற்றாக்குறை இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், மார்னிங்கே அந்த 1.5 லிட்டர் தண்ணியை வீட்டிலையே குடிச்சிட்டு வந்துடணும். சரியா? இப்போ இங்கே நிறைய பேர் ஒரு சோர்வாக இருக்கீங்களா, ஒரு டயர்ட்னஸ் வருதா, ஒரு கிட்டினஸ் வருதா, எப்பயும் நம்ம கவனிச்சு பாருங்க உடம்ப. ஒரு எந்த வேலை செஞ்சாலும் உடனே ஒரு டயர்டாகும், டயர்ட்னஸ் இருக்கும். அது எல்லாமே இந்த சத்து பற்றாக்குறையினால தான் ஏற்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சிறுதானியங்கள் ரொம்ப சத்தான உணவு. நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அது கொடுக்குதுங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறை வாழ்க்கையில் அதை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும்.